ஹலோ, வணக்கம். இது ருத்ரபூமி, என்னோட சொந்த கதை. சிங்கங்கள் ஆட்சி செய்யற ஒரு உலகத்தோட கதை. இந்த தொகுப்பு பிறப்பு மற்றும் உயிர் போராட்டத்தை பற்றி. இன்னைக்கு கதையின் தலைப்பு ஒற்றனின் குறி. இப்போ கதை சொல்லவா? பிறப்புக்கும் போராட்டத்துக்கும் நடுவுல ஒரு உயிர் துளிர் விட்டிருக்கு. ஆனா அந்த உயிர் மேல ஒரு தீய பார்வை விழுந்தா? இன்னைக்கு ருத்ராவின் வாழ்வுக்குள் ஒரு புதிய நிழல் நுழைகிறது. இரவு. ஒரு உயிரற்ற பாறையின் உச்சியில் காற்று அலறுது. நிராகிட்ட மரண அடி வாங்கின அந்த பழுகு கிரால் இரையை இழந்த கோபத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அது பார்த்த அந்த சிவப்பு குட்டி வெறும் சதை பிண்டமில்ல, அது ஒரு மர்மம். கிரால். அது என்ன உயிர்? சிங்கமா, அரக்கனா, இல்ல விதியா? அந்த ரத்தத்தின் சுவைய நான் இழந்துட்டேன். ஆனா அந்த இரை எனக்குத்தான். அத நான் விடமாட்டேன். அப்போ அங்க ஒரு சின்ன கழுதை குட்டி ஓடி வருது. அதுதான் பூரா. கிரால். பூரா, நிரா என் இரைய திருடிட்டா. நீ இப்போ ஒற்றனா போ. அந்த சிவப்பு குட்டி யாரு? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வா. பூரா பவ்யமாக தலைவணங்கி, முதலாளி, உங்க கட்டளை என் கடமை. நீங்க சொன்ன வேலையை செஞ்சு காட்டுறேன். உங்க உண்மையான சேவகன் நான் தான். ஆனா முதலாளி, நான் தகவலை எப்படி சொல்லணும்? பாட்டு பாடி சிக்னல் கொடுக்கட்டுமா? கிரால். வேண்டாம், நீ பாடுனா எறையெல்லாம் பயந்து ஓடிடும். பூரா. அப்போ தரையில குறி போடுறேன். எற தனியா இருந்தா எக்ஸ் அப்படின்னு மார்க் பண்றேன். நீங்க வந்து வேட்டையாடுங்க. கிரால். ஒரு வழியா புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்க. பூரா. புத்திசாலி மூளை. புதிய பாதையில் என் பயணம் தொடங்குது. உழைப்பே என் அடையாளமா மாறுது. வேலை கிடைச்சிருச்சுன்னு மனசு சொல்லுது. உண்மையா உழைச்சு நான் உயர்ந்திடணும். இருட்டுக்குள்ள இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த பழைய ஆம மரையன் பூராவை பார்த்து மெதுவா சொல்லுது. மரையன், இந்த முட்டாள் ஆபத்தை கொண்டு வருவான். ருத்ரா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். நீரா பக்கத்துல இருக்கா. காலா காகம் மேல இருந்து கவனிக்குது. பூரா ஒரு மரத்துக்கு பின்னாடி பதுங்கி பாக்குது. பூரா தரையில எக்ஸ் போட ஒரு கோடு போடுறான். இன்னொரு கோடு போட போகும்போது தட்! மரையன் தன் ஓட்டால பூராவை தள்ளிவிடுகிறார். பூரா மல்லாக்க விழுந்து உருளுறான். அந்த எக்ஸ் குறி இப்ப வெறும் சாய்வான கோடா நிக்குது. காலா, யாரு நீ? பூரா. நான் பூரா, புத்திசாலி கழுதை. காலா. இங்கேயே வந்த? பூரா. நான் ஒற்ற இல்ல, முதலாளி இல்ல, கிரால் இல்ல, உணவு, தண்ணீர், இந்த சூழல், வாவ், புத்திசாலி மூளைக்கு ஏத்த இடம். காலா. முட்டாள். 2ஆம் நாள். பூரா விடாம வந்து அந்த ஒத்த கோட்டுக்கு மேல இன்னொரு கோடு போட போறான். தட்! மறுபடியும் உருளறான். அவன் கைப்பட்டு அந்த ஒரு கோடும் அழிஞ்சு போகுது. 3ஆம் நாள். பூராவுக்கு கோபம் வருது. இன்னைக்கு எப்படியாவது குறிய முடிப்பேன்னு வேகமா ஓடி வந்து ஒரு புள்ளிய வைக்கிறான். எக்ஸ் வரைய ஆரம்பிக்கும்போது தட்! மறுபடியும் உருளறான். அவன் போட்ட புள்ளி மட்டும் அங்கேயே இருக்கு. எக்ஸ் குறி செதஞ்சு ஒரே கிறுக்களா இருக்கு. பூரா. ஐயையோ, மறுபடியுமா? வானத்துல வட்டமடிக்கிற கிரால் பூரா போட்ட குறிய தேடுது. கிரால். இது என்ன குறி? எக்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்தா தரையில ஏதோ கோலம் போட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. கோபமாக சிறகடித்து பறந்து செல்கிறது. ஏய் பெருசு,
அந்த முட்டாள் தன்னைத்தானே ஒற்றன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனை ஏன் தினமும் ஏமாத்துற? மரையன். முட்டாள்களும் ஆபத்தை கொண்டு வருவார்கள். ஆமா பெரிசு, நீ ஏன் எப்போதும் அந்த ருத்ராவையே கவனிச்சிட்டு இருக்க? மரையன் பதில் சொல்லாம மெதுவா நடக்குது. காலா, நீ யாரடா ருத்ரா? காற்று பலமா வீசுது. கழுகு காத்திருக்கு. ஒற்றன் தோத்துட்டான். ஆனா வேட்டை இப்போதான் ஆரம்பமாகுது. எங்கோ ஒரு பெரிய சக்தி விழிச்சுக்குச்சு. ருத்ரபூமி தொடரும். இந்த அத்தியாயம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. புதன்கிழமை ஃபேமஸ் பர்சனாலிட்டி கதைகள். ஞாயிற்றுக்கிழமை ருத்ரபூமியின் புதிய அத்தியாயங்கள். அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாதீங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது அடுத்த கதைகளை இன்னும் சிறப்பாக்க உதவும்.